Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம if function அப்படின்னா என்ன, அப்புறம் எப்படி இந்த ஃபங்க்ஷனை நம்மளுடைய Google Ads campaignல யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா இந்த if function பாத்தீங்க அப்படின்னா கண்டிஷன் பேஸ்ட்ல ஸ்பெசிஃபிக் மெசேஜை நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ரைட் சைடில் நான் கொடுத்துருக்கிற இமேஜை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியான ஆட் கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. லைக் ஆஃபர் எண்ட்ஸ் இன் 4 days அப்படின்ற ஒரு கவுண்டவுனில் ஆட்ஸ் ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே ஆடை நீங்கள் நெக்ஸ்ட் டே பார்க்குறீங்க அப்படின்னா அது 3 days கம்மியாக இருக்கும். ஸோ இதை அச்சீவ் பண்ண தான் நம்ம இஃப் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இஃப் ஃபங்க்ஷன் இல்லாமல் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ எவ்ரிடே நீங்கள் உங்களுடைய ஆட் காப்பியை வந்து மாடிஃபை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது திரும்ப உங்களுடைய ஆட் வந்து ரிவ்யூ போயிடும். ஸோ அதனால கொஞ்ச நேரத்துக்கு உங்களுடைய ஆட் வந்து ரன் ஆகாம போயிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ண தான் நம்ம இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதை அச்சீவ் பண்ண போறோம். ஈவன் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால மொபைல் யூசர்ஸ்க்கு ஒரு ஆட் காப்பியும் டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்கு ஒரு ஆட் காப்பியும் நம்மளால காட்ட முடியும். அப்புறம் இந்த இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மெயினா 3 விஷயம் நம்மளால பண்ண முடியும். ஒன்று கீவேர்ட் இன்சர்ஷன். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய கேம்பெயின்ல ஒரு 10 கீவேர்டு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த 10 கீவேர்ட்ல ஏதாச்சும் ஒரு கீவேர்டை தேடி தான் யூசர் உங்களுடைய ஆடை பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குற யூசருக்கு அவங்க என்ன சர்ச் கொரிய கூகுளில் தேடி இருக்காங்களோ அதே சர்ச் கொரிய நம்மளால நம்மளுடைய ஆட் காப்பியில காட்ட முடியும். எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி அப்படின்னு தேடுறேன் அப்படின்னா அந்த சர்ச் கொரிய என்னால இங்க ரைட் சைட்ல காட்டி இருக்கிற டைட்டில் மாதிரி காட்ட முடியும். ஸோ இது டைனமிக்கா யூசரோட சர்ச் கொரிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆட் காப்பி வந்து மாறிட்டே போகும். அடுத்து கவுண்ட் டவுன். ஸோ இதில் நம்மளால டைமரை இன்செர்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃபரை நீங்கள் ரன் பண்ணுறீங்க, அது நெக்ஸ்ட் 5 daysக்கு மட்டும் தான் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கவுண்ட் டவுன் ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆஃபர் எண்ட்ஸ் இன் 4 days அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி என்னைக்கு உங்களுடைய ஆஃபர் எண்ட் ஆகுதோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃபர் எண்ட்ஸ் அப்படின்ற மெசேஜ் வந்து கூகுள் ஆட்ஸில் ஷோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் போயிட்டு 3 days 2 days 1 days அப்படின்ற ஒரு மாடிஃபிகேஷனை நீங்கள் பண்ண தேவையில்லை. அடுத்து லொகேஷன் இன்சர்ஷன். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட், சிட்டி, அதுக்கப்புறம் கண்ட்ரி, இந்த மாதிரியான லொகேஷனை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூசருக்கு ஷோ பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஆடை வந்து பெங்களூர்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெங்களூரையும், சென்னையிலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனியின் சென்னை அப்படின்றத காட்ட முடியும். ஸோ யூசர் எந்த லொகேஷனில் இருக்காங்களோ அந்த லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆட் காப்பி வந்து மாறிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ராடாக தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுடைய சர்வீஸை ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஒரு யூசர் வேலூர்ல இருந்து தேடுவாங்க, ஒரு யூசர் மதுரையில இருந்து தேடுவாங்க. ஸோ இதுக்காக ஒவ்வொரு ஆட் காப்பி வந்து நம்மளால எழுத முடியாது. ஸோ இந்த கீவேர்ட் இன்சர்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமா அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு யூசருக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய லைவ் லொகேஷனை நம்மளால ஆட் காப்பியில் கொண்டு வர முடியும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த கீவேர்ட், கவுண்ட் டவுன் அப்புறம் லொகேஷனை வந்து நம்மளுடைய ஆட் காப்பியில் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போகிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின். ஸோ இதில் தான் நாம் இன்னைக்கு இந்த இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபைனல் யூஆர்எல் விட்டு வேறு எங்கே வேணாலும் நீங்கள் இந்த இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீவேர்ட் இன்சர்ஷனை பார்ப்போம். இதுக்கு ஃப்ரீ அப்படின்றத கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இங்கே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆங்கிள் பிரேசஸை வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கொடுக்குறேன். அடுத்து மிடில் ஓப்பன் பிரேசஸை கொடுத்தாவே உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கீவேர்டை செலக்ட் பண்ணுங்க. இப்போ டிஃபால்ட் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் டைட்டில் கேஸ் இல்லைனா கேஸ் சென்சிட்டிவ் இல்லைனா லோவர் கேஸில் நீங்கள் உங்களுடைய ஆடில் காட்ட முடியும். ஸோ இந்த டிஃபால்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூசரோட சர்ச் கொரி எதுக்கும் மேட்ச் ஆகலாம் அப்படின்ற பட்சத்தில் இதை ஷோ பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இது எங்கேயுமே டிஸ்பிளே ஆகாது. அடுத்து அப்ளை அப்படின்றத கொடுங்க. இப்போ இந்த ஹெட்டிங்க்கு நான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் பின் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் அப்படின்ற என்னோட கீவேர்டு வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட் அப்படின்ற என்னோட வேற ஒரு கீவேர்டு வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி யூசர் எப்படி சர்ச் என்ஜினில் தேடுறாங்களோ அந்த கீவேர்டு இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றது அப்பியர் ஆகுது. அடுத்து கவுண்ட் டவுனை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இதுக்கு ஆஃபர் எண்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆங்கிள் பிரேசஸை யூஸ் பண்ணுங்க. மிடில் ஓப்பன் பிரேஸை கொடுத்தாவே உங்களுக்கு 3 ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. இப்போ செகண்ட் ஒன் கவுண்ட் டவுனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ கவுண்ட் டவுன் எண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேட் செலெக்ஷன் ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னைக்கு உங்களுடைய ஆஃபர் வந்து எண்ட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் 10th நான் சூஸ் பண்ணுறேன். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸில் இந்த டேட்டுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்களுடைய ஆஃபரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் 5 days வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 2 daysல கொடுக்க போறீங்க அப்படின்னா அப்போ 2 days அப்படின்றத கொடுங்க. ஸோ 2 அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 8th உங்களுடைய கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து டைம் ஜோனில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று அக்கௌண்ட் டைம் ஜோன்,
ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அட்வர்டைசர் எந்த லொகேஷன்ல இருந்து ஆட் ரன் பண்ணுறாங்களோ அந்த டைமிங்கே எடுத்துக்கும். ஆட் விவோ டைம் ஜோன் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய ஆட் வேற ஏதோ ஒரு கண்ட்ரில இருந்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இந்த டேட்ஸ் வந்து மாறும். இப்போ அப்ளை அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ இதை நான் பின் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் எண்ட்ஸ் இன் 4 days அப்படின்னு இருக்கு. இப்போ அதுவே இங்கே 8th செலக்ட் பண்ணுறேன். இப்போ 2 days மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாள் கம்மி ஆகிட்டே வரும். ஸோ கண்டிஷன் ஒன்னே தான், இங்கே முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுடைய சர்வீஸை பொறுத்து. அடுத்து லொக்கேஷனை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு லொக்கேட்டட் இன் கொடுத்துட்டு திரும்பவும் இந்த இடத்துல லொக்கேஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து இங்கே உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க, சிட்டி, ஸ்டேட், அப்புறம் கண்ட்ரி. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சிட்டியாகவே வச்சுக்கிறேன். ஸோ டிஃபால்ட் டெக்ஸ்ட்டில் நான் வெள்ளூர் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து அப்ளை அப்படின்றத கொடுங்க. இப்போது இதை நான் பின் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேட்டட் இன் பெங்களூரு அப்படின்னு வருது. ஸோ என்னோட கரண்ட் லொக்கேஷன் எடுத்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதே மாதிரி யூசர் சென்னையிலேருந்து தேடுறாங்க அப்படின்னா அப்போ சென்னை அப்படின்றது ரீப்ளேஸ் ஆகிடும். அடுத்து இந்த இஃப் ஃபங்க்ஷனை நீங்கள் ஈவன் டிஸ்கிரிப்ஷனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். மேலே நம்ம ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் அதே 3 ஆப்ஷன்ஸை நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி இந்த இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.